வெல்கம் டு சேனல் 2.75. என் பேர் இக்பால். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஞ்சள் போட்டு சோப் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு டைம் மஞ்சள் போட்டு சோப் செஞ்சுருக்கோம் நம்ம சேனலில். இப்போ திரும்பவும் ஒரு டைம் செய்கிறோம். ஏன்னாக்கா இதில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது, மெத்தடில் சேஞ்ச் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்யும்போது ஆயில் அப்புறம் காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் ஆட் பண்ணோம். இதில் ஆயிலில் டைரெக்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ கிட்டத்தட்ட 300 கிராம் கோகோனட் ஆயில் எடுக்கிறேன். இப்போ இதில் கோகோனட் ஆயில், என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ ப்ரொபோர்ஷனில், அது நீங்கள் லை கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ கோகோனட் ஆயில் 300 கிராம் யூஸ் பண்ணுறேன். மீதி 700 கிராமில் ஒரு 3-4 ஆயில் காம்பினேஷன் பண்ணி ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆயிலில் என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பவுடரை டைரெக்டாக நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்னாக்கா, ஆயில் அப்புறம் காஸ்டிக் சோடா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது டிரான்ஸ்பரன்சி அதில் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது ஒயிட் கலர் அல்லது எல்லோ கலர் மாதிரி ஆகிடுது. அதில் நம்ம மஞ்சள் பவுடர் இல்லை எந்த பவுடர் போட்டாலும் அது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு சில நேரம் சின்ன சின்ன லம்ப் மாதிரி, சின்ன சின்ன கெட்டி மாதிரி அதில் தங்கிடுது. ஸோ அது சோப்பில் வருது, சோப்பில் அது நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ஆயில் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் போதே பவுடரை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம லை சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ இது செஞ்சிட்ருக்கேன். டைரெக்டாக கோகோனட் ஆயிலில் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 கிராம் அளவுக்கு மஞ்சள் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் எப்படி இருக்குது பாருங்கள். இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் கீழே ஏதாவது கெட்டி மாதிரி இருக்குதுனாக்கா அது உங்களுக்கு இந்த ஆயில்லே உங்களுக்கு புரிஞ்சிடும் கெட்டியாக இருக்குது. அது நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி அது கம்ப்ளீட்டாக நீங்கள் டிசால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு சோப்பில் பெரிய பெரிய கெட்டி மாதிரி வராமல் ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஆயில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலும் மஞ்சளும் நல்லா மிக்ஸ் ஆனது கிளியராக உங்களுக்கு புரியும். எங்கேயுமே கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா ப்ராப்பர்லி மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட மஞ்சள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1 kg ஆயில், என்னென்ன ஆயில் நான் போடுறேனோ அது ஃபுல்லாக போட்டு திரும்ப ஒரு டைம் நல்லா கலக்கிட்டுருக்கேன். ஸோ கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ண மஞ்சள் மற்ற ஆயில் கூட எல்லாத்துலேயும் நல்லா கலங்கணும் அப்படின்னு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே அந்த கெட்டி கெட்டி மாதிரி எங்கேயுமே தெரியாது இதில். ஸோ இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா காஸ்டிக் சோடா ஏற்கனவே 1 hour முன்ன மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ரெண்டும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனல் லாஸ்ட் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம் ஏதாவது இருக்கான்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி கெட்டியாக இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உடச்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதோ 1-2 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ காஸ்டிக் சோடா இதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் லை சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா லை சொல்யூஷன் ஃபுல்லாக ஒரே நேரத்தில் ஊற்றிட்டு
உடனே மிக்ஸ் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். பெட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நல்ல ஆப்ஷன். ஃபுல்லாக ஒரே டைமில் ஊற்றி உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட பண்ணலாம். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இருக்கிற லைவ் சொல்யூஷன் ஃபுல்லாக ஊற்றிட்டு உடனே பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். லைவ் சொல்யூஷன் போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா இது வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ இது பார்க்குறதுக்கு வந்து ரெட்டாக தான் தெரியுது. பட் சோப் க்யூரிங்க்கு அப்புறமா அது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும். எல்லோயிஷ் ப்ரௌன். மஞ்சள் எப்படி எல்லோ ப்ரௌன் கலரில் இருக்குது அதோட கொஞ்சம் டார்க் கலரில் வரும் உங்களுக்கு ரிசல்ட் க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ இப்போ இது கெட்டியாகிறதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். கெட்டியானதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தோசை மாவு மாதிரி திக்காக வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நீங்கள் மோல்டில் ஊற்றிக்கலாம். லிக்விட் மாதிரி இருக்கிறது நீங்கள் மோல்டில் ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் உங்களுக்கு அது சோப் மாதிரி கெட்டியாகிறதுக்கு. இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 24லேருந்து 30 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சோப் வந்து கெட்டியாகிடும் நீங்கள் மோல்ட்லேருந்து வெளியே எடுக்கிற அளவுக்கு. ஸோ இப்போ அது ஃபுல்லாக மோல்டில் ரொப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம சோப் வந்து மோல்ட்ஸில் போட்டு ரெடியாக இருக்குது. 2 மோல்டு ஃபுல்லாக ரொப்பியிருக்கேன். டோட்டல் 17 சோப் வந்திருக்கு நம்மளுக்கு. இதில் ஒரே ஒரு கேவிட்டி மட்டும் எம்டியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோதான் சோப் ஆயில் இருந்துச்சு நம்மள்கிட்ட. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சோப்ஸ் ஆல்ரெடி செஞ்சுருக்க சோப். க்யூரிங்காக 30 டே வச்சுருக்கேன். மெல்ட் அண்ட் போர் சோப் இருக்குது. இதில் வந்து ஹார்ட் ஷேப் எம்பெட்ஸ்க்காக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கும் வீடியோ செஞ்சுருக்கு. பட் டிசைனில் கொஞ்சம் கேல்குலேஷன் மிஸ்டேக் ஆனதுனால அது வீடியோ போடல. சப்போஸ் உங்களுக்கு இந்த சோப்ஸோட வீடியோ பார்க்கணுன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சோப்போட வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் நான். பாருங்கள் இந்த மாதிரி வேறு இடத்துல ஹார்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி வேறு டிசைன் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கபோர்ட் ஃபுல்லாக வந்து என்னோடய சோப் மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல்லாக ரொப்பி வச்சுருக்கேன். அதுக்காகவே தனியாக ஷெல்ஃப் இருக்குது. மீதி வந்து ரைஸ் ஃப்ளவர் சோப், நீம் சோப், அந்த மாதிரி வேறு சோப், கோட் மில்க் சோப் எல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சார்கோல் பவுடர், காஸ்டிக் சோடா, என்னோடய மோல்டு, மெல்ட் அண்ட் போர் பேசஸ், இது வந்து டை கலர். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுல் ரேக் வந்து இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ்லி செஞ்ச நீம் ஆயில் சோப். இப்போ தான் ஒரு 1 வீக் ஆச்சு செஞ்சு. இதுவும் நீம் ஆயில் சோப் தான். இதில் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் பர்சனல் யூஸ்க்காக. சார்கோல் சோப் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தது. ஸோ அதுவும் இப்போ க்யூரிங்காக வச்சுருக்கேன். க்யூரிங்காக முடிஞ்சிச்சுன்னா பேக் பண்ணி சேலுக்காக அனுப்பிடுவேன். ஸோ கம்ப்ளீட் ஓவரால் லுக் ஃபார் மை ஷெல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் சோப்புக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனல் 2.75 நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சோப் ரிலேட்டட் வீடியோஸ் நான் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நோட்டிஃபிகேஷன் பெல் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். Thank you for watching my videos, friends. Thank you so much.